அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது செவ்வாயும் குருவும். அப்போது குருவின் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறதால, செவ்வாயின் வீட்டில் குரு அமர்ந்து கொண்டு இருக்கிறதால பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கின்ற ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ராசியில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து கொண்டு மிருகமங்கல யோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதங்க. அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல, அதாவது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இணைந்து ஆதித்ய யோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. அதே சமயத்தில் 9ஆம் அதிபதியான சூரியனும் 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் இணைவு பெற்று குடும்பஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு, அந்த 9, 10 அதிபதிகள் இருந்தாலே தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதே போல் சனி பகவான் 3ல் இருக்காருங்க. அப்போது சனி பகவான் 3, 6, 10, 12 இருக்கும் பொழுது அற்புதமான பலன்களை கொடுக்கணும் அப்படிங்கிற விதி இருக்குங்க. அப்போது சனி பகவான் 3ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். அப்போது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ரம் பெற்றிருந்தார், ராகுவோடு சேர்ந்து கிரகணத்துவம் அடைஞ்சிருந்தார். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தொந்தரவும் பிரச்சனையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருப்பார். ஒரு மனதில் ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். எடுத்த காரியங்கள் தடைப்பட்டு இருக்கும். குடும்பத்திலையும் சில வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்திருக்கும். இப்போ அதையெல்லாம் மாறப்போகிறது. நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னே இந்த பிப்ரவரி மாதத்தை சொல்லலாங்க. நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. எண்ணியவை நடக்க போகுது. நீங்கள் தொட்ட காரியங்கள் துலங்க போகுது. உங்களுடைய எண்ணங்கள், தைரிய வீரியங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் திடகாத்தமாக இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற உறுதியான முடிவை எடுக்கிறதுக்கான ஒரு காலமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்குதுங்க. அப்போது உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள், திட்டங்கள், உங்களுடைய கௌரவங்கள், இதுக்கு எல்லாமே எந்த பாதிப்பும் வராதுங்க. இது ரொம்பவே ஒரு அற்புதமான மாதம்னே எடுத்துக்கலாம். 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போது உங்களுடைய பாக்கியாதிபதி அப்போ இருக்காருங்க. பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விதத்திலும், குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிறதுக்கான தன்மையும், குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்கிறதுக்கான தன்மையும், இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாதவங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மையும், குடும்ப நபர்கள் எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறீங்க, அப்போ இல்லை ஒரு சுப காரியத்தில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய காலகட்டம். சனி 3ல் இருக்க காரணத்தால் உங்களுக்கு தைரிய வீரியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. அதுவும் குறிப்பாக இந்த 12ஆம் தேதி 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 3ஆம் இடத்துல போய் அமர்ந்துக்கிட்டு அவருடைய 7ஆம் பார்வையாக 9ஆம் பார்வையான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாருங்க. பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் அப்போது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்ல நல்ல பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். என்ன பாக்கியங்கள் உங்களுக்கு தடைப்பட்டிருந்தது? குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு கொண்டிருந்ததா? நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இந்த மாதம் சிறப்பாக இருக்குதுங்க. ஏன்னா 5ஆம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியிலையும், அந்த ராசி அதிபதி குரு பகவான் 5ல் இருக்கின்ற காரணத்தால் குழந்தைக்காரகன் குரு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு சாத்தியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாங்க. அப்போது குழந்தை பிறக்கிறதுக்கான பாக்கியம் இருக்குது. பொருளாதார பாக்கியம், தன பாக்கியம், ஒரு விரிவுபடுத்துதல், தொழிலில் மேன்மை, லாபங்களை காண்றது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சமூகத்தில் பணியாற்றுவது, அதாவது மக்களுக்காக சேவை செய்வது, அந்த சேவையினால் உங்களுக்கு பெயரையும் புகழையும் தரக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெயரையும் புகழையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குதுங்க.
ஒரு நல்ல துறை சார்ந்த ரீதியில் நல்ல வழி நடக்கிறதுக்கான நிகழ்வுகளும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குதுங்க. அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. சூரியனும் சனியும் இணையும் பொழுது ஏதோ ஒரு வகையில் எரிச்சலாகிறதுக்கான தன்மை உங்களுக்கு இருக்கும். அப்போது அரசு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். பயணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான தன்மை இருக்குது. தந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த மாதத்தில் 2 பேருக்கும் கருத்து மோதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையோடும் இருந்தாலே உங்களுக்கு பெரிய பெரிய விளைவுகள் எதுவுமே ஏற்பட போகிறதில்ல அப்படின்னே சொல்லலாங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க. சர்ப்ப கிரகம் ராகு 4ல் உட்காந்துருக்காருங்க. அப்போ தாயை கெடுக்கக்கூடிய அமைப்பு. தாயினுடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. தாய் ஸ்தானத்தை தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடையும் எச்சரிக்கையோடும் இருக்கணுங்க. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ராகு 4ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்கலாம். ஒரு நல்ல வீடு, பெரிய வீடு வாங்கிறதுக்கான யோகங்கள், நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் அதாவது சுக்கிரன் உங்களோட ராசியில் அமர்ந்திருக்காருங்க. அப்போது நீங்கள் நினச்சவாறே இந்த மாதிரி ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்களாக இந்த வண்டி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்த்து உறுதி செய்து இந்த மாதம் வாங்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எதிர்ப்புகள், இதுவரைக்கும் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்தவங்க கூட இப்போ நண்பர்களாக மாறுறதுக்கான தன்மைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கு குழந்தைகளின் படிப்பு திருப்திகரமாக இந்த மாதம் இருக்கும். இதுவரைக்கும் உங்கள் சொல் பேச்சை கேட்காம இருக்கிறாங்க. எது எடுத்தாலும் எதையாவது ஒன்று சொல்லி நமக்கு எரிச்சல் ஊட்டப்படுகிறார்கள். இந்த மாதிரி குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் விலகக்கூடிய தன்மை ஏற்படுத்திவிடும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் ஒரு இடத்துல இருக்காங்க, நீங்கள் ஒரு இடத்துல இருந்துகிட்ருக்கீங்க. அவங்கள நினச்சி நீங்கள் ஏதாவது வருத்தப்பட்டிருப்பீங்க. தொழில் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம் எதுலையாச்சும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த அமைப்புகள் எல்லாம் இந்த மாதம் மாறப்போகிறது அப்படின்னே சொல்லலாங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. அப்போது 9ஆம் இடத்தை புனிதப்படுத்துகிறது. அப்போது தகப்பன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அந்த பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள், வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. ரிசர்ச் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிற தனுசு ராசி அன்பர்கள் அவர்களுக்கு இப்போது ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய கண்டுபிடிப்புகள், உங்களால் புதிய கண்டுபிடிப்புகள் இதுவரைக்கும் ஒரு விடை கொடுக்காமல் இருக்குது. ஒரு சாஃப்ட்வேரில் இருக்க ஒரு சொல்யூஷனை கொடுக்கலை, ஒரு ப்ரோக்ராம் தெரியலை. ஸோ ஏதோ ஒரு வகையில் அது தடைப்பட்டுக்கிட்டே இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ கண்டுபிடிப்புக்கு சாதகமான ஒரு தன்மை. 10ஆம் இடத்துல கேது இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். அதுவும் கன்னி வீட்டில் கேது இருக்கிறது தொழிலில் ஒரு நல்ல ஞான உதயத்தை நிச்சயமாக கொடுக்க போகுதுங்க. எதை செஞ்சால் நல்லது, எது செஞ்சால் நல்லதில்லை அப்படிங்கிற உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுடைய உள்ளுணர்வுடன் நீங்கள் செயல்பட்டாலே வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. அப்போது உங்களுக்கு கடவுளின் அனுகிரகம் முழுமையாக உண்டு. இயற்கையாக இறைவன் கொடுத்த வரம் உண்டு. இத்தனை நாளாக நீங்கள் எத்தனை தெய்வத்திட்ட போயிட்டு வழிபட்டீங்களோ அந்த தெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. குல தெய்வத்துக்கு சென்று வர்றதுக்கான பாக்கியம் உண்டு. இஷ்ட தெய்வத்துக்கு சென்று நீங்கள் வழிபடக்கூடிய தன்மை இருக்குது. யாத்திரை செல்றதுக்கான யோகங்களும் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எந்த தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்கள் ராசிநாதனான குருவை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள், வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. மற்றபடி இந்த மாத கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தாங்க இருக்குது. மேலும் இந்த வருடம் உங்களுக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.